பல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி நம்ம யாரோட இணைஞ்சு பேச போகிறோம்னா செய்யர் பாலு சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் இன்றைக்கி ரிலீஸ் ஆன 2 படங்கள், கேம் சேஞ்சராக இருக்கட்டும், வணங்கனா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேம் சேஞ்சர் ஆரம்பிப்போம் சார். மக்கள் வரவேற்பு எப்படி சார் இருக்குது கேம் சேஞ்சருக்கு? இல்லை, கேம் சேஞ்சர் படம் வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னென்னா, சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் ராம் சரணை வச்சு தெலுங்கில் பண்ணுற படம். அது தெலுங்கில் முதல் படம். கிட்டத்தட்ட அந்த படம் ஒரு 3 வருஷமாக படப்பிடிப்பில் இருந்தது. அப்புறம் கேம் சேஞ்சர் எப்போ தான் முடிக்க போகிறாங்க, கேம் சேஞ்சர் சம்மந்தமான எப்போ அப்டேட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஒவ்வொரு அப்டேட்டாக வந்திருந்த சமயத்தில் இந்த ட்ரெய்லர் வந்த உடனே தான் எங்கள் இதுதானா கதை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து சரி, ஒரு ட்ரெய்லர் வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது அப்படின்பொழுது ட்ரெய்லர் தொடர்ந்து வந்து இதுதான் கதை தெரிஞ்சு போச்சு, இதை விட வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இன்றைக்கி கண்டென்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். அதே சங்கருக்கு முந்தைய படமான இந்தியன் 2 மாதிரியான விமர்சனங்கள் இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி கேம் சேஞ்சர் வந்து நேற்று வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய நம்ம தமிழை தாண்டி தெலுங்குல, ஏன்னா தமிழுக்கு வந்து அது ஒரு டப்பிங் படம் தான். கண்டிப்பாக அப்படின்னு போது ஆந்திராவில் தான் போய் பார்த்தபோது அங்கேயும் ஒரு நள்ளிரவு காட்சி, பெரிய வரவேற்புலாம் இருந்து ராம் சரணுக்கான வரவேற்பு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படம் தொடங்கி போக 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 ஒரு 2.25 மணி நேரம் அப்படி ஆடியன்ஸ்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க காரணம் என்னன்னா, திரும்பவும் சொல்லுவது தான், அது சங்கராட்டா யாராண்டாலும் இருக்கட்டும், வந்து பிரம்மாண்டத்தை தாண்டி கண்டென்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி கேம் சேஞ்சருடைய ஒன்லைன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இல்லை ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு முதலமைச்சருக்குமான ஒரு சின்ன சண்டை, ஒரு பெரிய சண்டை. கண்டிப்பாக அதனுடைய பின்னணியில் என்ன அப்படின்ற கதை வந்து கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்துச்சு. ஏன்னா தமிழை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனை கூட ரிலீஸ் ஆன பிறகு தான் தமிழ் ரிலீஸ் பண்ணாங்க. அப்படிங்கிறபோது மக்கள் வரவேற்பை பார்க்கும்போது நிறைய கண்டென்ட் நீங்கள் குறைபாடு சொல்கிறீங்க உண்மையிலே. ஆனால் கதை வந்து யாரோட கதைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து சங்கர் சார் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்கான்னு நினைக்கிறீங்களா, இல்லை கதை பிரகாரம் தான் சங்கர் சார் போயிருக்கான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் இந்த ட்ரெய்லர் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் இது அப்படியே வந்து தமிழ்ச்செல்வன் ஒரு படம் வந்து விஜயகாந்த் பாரத ராஜா டைரக்ஷனில் தமிழ்ச்செல்வன் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் படமாக பார்த்த பிறகு டக்குன்னு அதே விஜயகாந்த் படத்தை தான் நம்ம எடுத்து உதாரணத்துக்கு காட்ட முடியும். வந்து தென்னவன் ஒரு படம் வந்தது. ஆமாம், எலெக்ஷன் ஆஃபீஸராக நடிச்சிருப்பார். அப்படி நீங்கள் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஒரு அடித்து துவைத்து போட்ட ஒரு கதை தான் வந்து. நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அந்த இதுக்கான கதை அப்படின் போது இந்த கதையை எப்படி சங்கர் செலக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக இந்த கதையை நான் விசாரித்த போது என்னென்னா, இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லா முக்கியமான இயக்குநர்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து அதில் ஜூம் மீட்டிங் சம்மந்தமாக பேசியிருப்பார். சங்கர், அப்புறமா லிங்குசாமி, இவர் கார்த்திக் சுப்ராஜ். அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன ஒரு லைனு, அதை வந்து கதையாக பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லி சங்கர் சொல்லி அதை கதையாக டெவலப் பண்ணி கொடுத்த பிறகு, நீங்கள் கதையாக சொன்ன பிறகும் வந்து ஸ்க்ரீன் பிளேன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவை தாண்டி சங்கருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருடைய முந்தைய படங்களான முதல்வன், கண்டிப்பாக இந்தியன், சில பேர் அந்த முதல்வன் சாயலுமே இதில் இருக்குன்னு நிறைய சொல்கிறாங்க. அதுவுமே இருக்குது. எந்திரன் படத்தில் ஒரு பாடல் மாதிரி இந்த பாடலுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இப்போ கம்பேக் சங்கருக்கு போக நிறைய கொஞ்சம் நெட்டிசன்ஸ் எல்லாமே கோ பேக் சங்கர் ஆல்சோ பேசுகிறாங்க. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு தான் சார் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர், இந்திய சினிமாவே ஒரு பார்க்க வச்ச ஒரு டைரக்டர். நீங்கள் நார்த்துலேருந்து யாராவது தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்கன்னா யார் டைரக்ஷன் நடிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு அவங்க முதல்ல சொல்கிற வார்த்தை மணி சார், அப்புறமா சங்கர் சார்னுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல வந்து சங்கர்கிட்ட இப்படி ஒரு எதிர்பார்ப்பு. அது முதல் தெலுங்கு படம், அதுவும் மெகா ஸ்டார் சிரஞ்சீவியோடைய மகனை வைத்து ஒரு படம் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி அவர் RRRன்ற ஒரு மெகா ஹிட் படத்தில் நடித்த ஒரு நடிகர். அப்புறம் வச்சு இப்படி சொதப்பியிருக்கீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு சங்கர் அப்படின்னு நமக்கு என்ன தோணுதுன்னா, எப்போவுமே வந்து இப்போ ஒரு டைரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைரக்டர்கிட்ட தொடர்ச்சியாக சில அசிஸ்டன்ட் அசோசியேட் இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்ச பிறகு புதுசாக வந்து சேருவாங்க. அப்போ அந்த டைரக்டருக்கு ஒரு தொய்வு ஏற்படும். காரணம் என்னன்னா, அந்த அசிஸ்டண்ட்டும் அசோசியேட்டும் தான் பெரிய பில்லராக இருப்பாங்க. ஓகே ஓகே அவங்க சொல்கிற ஐடியா, அந்த டைரக்டர் அவங்க புரிஞ்சுக்கின விதம், அவங்க கொடுக்குற சில இன்புட்ஸு, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த படங்கள்லாம் கொஞ்சம் தொய்வாக வரும். எனக்கு சங்கருடைய பெரிய பலமாக இருந்தது மறைந்த எழுத்தாளர் சுஜாதா. ஓகே, ஆமாம் சார், கண்டிப்பாக இந்தியன் டியூலே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணோம். கண்டிப்பாக சுஜாதாவுடைய மறைவு, அவர் இப்போ இல்லாமல் போயிட்டாரு. அதுதான் இவருக்கான தொய்வா. நல்ல கதாசிரியர்கள் இவர்கிட்ட இல்லையே, கிடைக்கலையா? நல்ல வசனகர்த்தா இல்லையா? கேம் சேஞ்சர் நீங்கள் பார்த்தீங்க வந்து வசனங்கள்லாம் ரொம்ப பழைய வசனமாக இருக்குது. வந்து மொத்தத்திலே வந்து நான் திரும்பவும் சொல்கிறது தான், கண்டென்ட்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் நீங்கள் வந்து
எஸ்.ஜே. சூர்யா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னார் வந்து ஒரு ஜர்கண்டின்னு ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கை பார்த்தாலே போதும் ஆடியன்ஸு தான் டிக்கெட் வாங்கின அந்த காசு சரியாக போச்சுன்னு முடிவு பண்ணுவாங்கன்னு. அது எந்த அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியல, படம் பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியுது. அது இது மட்டுமே ஆகவே ஆகாது. அதே போல் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தில்ராஜ் பேசியிருந்தாரு, 5 பாட்டுக்கு வந்து 75 கோடி. ஆமாம் சார், 75 கோடி. நான் கூட ஒரு இதில் பேசியிருந்தேன், 75 கோடின்னு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் 75 கோடியில் வந்து ஒரு 40 புதுமுக டைரக்டர்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இல்லை வாழ்வே கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் தாண்டி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, ஸ்டீவன் ஸ்பீல்பர்காக கூட இருங்க, நல்ல படம் கண்டென்ட் வேணும், நல்ல படம் எடுத்திங்கன்னா நாங்கள் கொண்டாடுறோம், படம் பார்க்குறோம், இல்லைனா தூக்கி அப்படி வச்சுருவோன்ற கதை தான் ஆயிரும். நீங்கள் 75 கோடியை பற்றி பேசுனீங்க சார். 75 கோடி ரூபாய்க்கு ஒரு 5 பாடல்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் படத்தில் என்னமோ 4 பாடல்கள் இடம்பெற்று இருந்துச்சு. 4 பாடலுமே அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கா சார்? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாடல்கள் உங்களுக்கு ஒன்று அந்த ஜர்கண்டி பாட்டெல்லாம் உண்மையிலே சூப்பராக தாங்க இருக்குது. பாட்டெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம திரும்ப சொல்கிறதுன்னா, இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து நீங்கள் சங்கர் வந்து ஒரு ஜீன்ஸ் படத்தில் உலக அதிசயங்கள் 7 கொண்டு வந்துடும். அந்த காலகட்டங்களில் இது மாதிரி நெட்டுலாம் வராத சமயத்தில், இன்டர்நெட்லாம் வராத சமயத்தில் மிரண்டு போய் பார்த்தாங்க எல்லோரும். வந்து ஒரு சீனம் பிரிஞ்சு ஒரு இப்படி இருக்கும் எல்லாத்தையும் போய் பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து அவன் வந்து உலக சினிமாவே உள்ளங்கையில் வர வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற பசங்க வந்து 2K கிட்ஸ் அவன் பிரம்மாண்டத்தை இப்போ இன்றைக்கி வெளிநாடு போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா மாறிச்சு. கண்டிப்பாக. ஆனால் அவன் டக்குன்னு விசா போடுறான், ஒரு இது பண்ணுறான், போய் பார்த்துட்டே வந்துடுறான். உங்களுக்கு எல்லாமே வந்து செல்ஃபோனுக்குள்ளே வந்துடுச்சு. வந்திருக்கும் பொழுது நீங்கள் கண்டென்ட் தான் கொடுக்க வேண்டியதாக ஒரு விஷயம். ஒரு ரப்பர் பந்தோ, ஒரு மகாராஜாவோ, ஒரு வாழை மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் சின்ன படங்கள் ரிலீஸுக்கு முன்னாடி அதாவது சின்ன படங்கள் சொன்னாங்க. ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் பெரிய படங்களாக மாறினதுக்கு என்னென்னா கதை தான். அது கண்டிப்பாக அந்த கதையை எங்கே கோட்டை விட்டுருமோ அதை வந்து ஆடியன்ஸ் தூக்கி தூரம் போட்டுருவாங்க. நிதர்சனமான உண்மை அது. கண்டிப்பாக. ஆனால் ஒரு பாடலை கட் பண்ணிட்டாங்களா சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க, எடுத்து நிறைய ஒரு சங்கர் நிறைய எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் இது மாதிரியான பெரிய டைரக்டர் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் இருக்கும்போது இதுவே 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஒரு கட்டத்தில் சோர்வாகி போகுது நமக்கே. வந்து என்னங்க இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு அப்படின்னு. அது ஏதாவது விறுவிறுப்பாக இருந்தாலும் நான் கூட பார்த்தது வந்து ஆந்திராவில் தான். ஃபேன்ஸ் அப்படி ராம் சரண் வந்தவொடனே அது ஓப்பனிங் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நீங்கள். வந்து திடீர்னு ட்ரெயின் ஃபைட் முடிஞ்சவொடனே ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாரு, லுங்கி கட்டிலாம் ஃபைட் பண்ணுறாரு. அப்படி ஆரம்பித்த அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம்லாம் அடங்கி போய் நிசப்தமாகிடுச்சு. வந்து நிசப்தமாகிடுச்சு. ஃபுட்டேஜ் பிரபலமாக்குற மேபி இருக்கலாம். வந்து இவ்வளோ காட்சிகள் எடுத்து எப்போவுமே அந்த காமெடி இந்த பாட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ சங்கர் மாதிரியான ஆட்கள் வந்து எடுங்கயான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு எடிட்டிங் டேபிளில் வரும்போது இந்த எடிட்டருக்கெல்லாம் பெரிய மண்டை குழப்பமாக ஆகிடும். ஏதோ இல்லை அதில் பெரும்பாலும் அடிபட்டு போகிறது என்னென்னா காமெடி காட்சி. அது அந்த காலத்துலேருந்து இருக்குது. காமெடி வச்சுக்குவாங்க, அசால்ட்டாக பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 5 பாட்டை வந்து 75 கோடிக்கு எடுக்கணும்னு ஒரு பாட்டை தூக்கி போட்டுங்க வெளியே. அது ஒரு பெரிய. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ எங்கே லேக் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நம்ம கொண்டு போனோம். ஆமாம், கொண்டு போகிற மாதிரி. ஆனால் மக்கள் கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரோல் வரைக்கும் சூப்பராக போச்சு சார். அந்த இன்ட்ரோலுக்கு அந்த வந்து ஒரு சீன் அடுத்த சீன்லேயே வந்து அது காணாமல் போன மாதிரி ஒரு சீன் வச்சுட்டாங்க. இன்ட்ரோல் பிளாக் பிரமாதமாக முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக. அடுத்து என்ன அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் சொல்ல மாதிரி இன்ட்ரோல் பிளாக் முடிச்சு அந்த வேகத்தோடு கொண்டு போனால் சரி. இது வழக்கமான படம் தாங்க. தெலுங்கில் நாங்கள் நிறைய பார்த்துட்டேங்க. தெலுங்காடி சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப சலிச்சு பார்த்தாச்சு அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, மறுபடியும் வந்து ராம் சரண் நிறைய படம் பண்ணிட்டாரு, சிரஞ்சீவி ஒரு மெகா ஸ்டார், அவர் பல படங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய மைத்துனர் அல்லு அர்ஜுனுடைய அப்பா, அவர் தான் அவருக்கான ரைட் ஹேண்ட் மாதிரி. இப்போ இந்த படத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கே தோணி இருக்காதா, தெரிஞ்சிருக்காதா? தில்ராஜ்னா சாதாரண ப்ரொடியூசர் கிடையாது. அவர் தெலுங்கு சினிமாவுடைய ஒரு டான் கூட சொல்லலாம். அவரை வந்து அவர்லாம் எப்படி எனக்கு 100 கோடி நஷ்டம் ஆனால் கூட பரவாயில்லன்ற மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் சொல்லியிருந்தார். இந்த கட்டத்தில் வந்து இங்கே வந்து பிரம்மாண்டம் மெகா பட்ஜெட்டும் ஒன்றும் கிடையாது. வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கதையில் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அது எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக அப்படின்னு தான். இப்போ கதையை தாண்டி சார் படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பற்றி பேசுவோம் சார். ராம் சரண் எப்படி பண்ணியிருக்காரு சார்? ராம் சரண் உண்மையிலே பிரமாதமாக பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. ராம் சரணை வச்சு வேலை வாங்குற டைரக்டர்கிட்ட தான் இருக்குது. நம்ம RRRல பார்த்த ராம் சரண் வேறு, இங்கே பார்த்த ராம் சரண் முழுசாக அந்த கேரக்டராகவே அவர் மாறி இருக்காரு. அந்த கேரக்டர் அந்த கதைக்கு பொருத்தமாக அவங்க கொண்டு போங்களே இருந்து. நீங்கள் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட நம்ம தமிழ்லேருந்து குறிப்பாக எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரக்கனி. ஆமாம் சார், எஸ்.ஜே. சூர்யா பற்றி அடுத்து வரேன் சார். இப்போ படம் ஃபுல்லாகவே ட்ராவலாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அந்த ரோலுக்கு அவரை தவிர வேறு ஆள் கொடுத்துருந்தா சூட் ஆகுது. என்னோட கருத்து, உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா ஓகே தான். அது ஓகே தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் டோஸ் ஆகிடுது. கத்திக்கிட்டே இருக்கிறாரு. வந்து ஓன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாநாடு படத்தில் வந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு எனக்கு வந்து ஒன்றும் புரியல.
விஜயசூர்யா இன்னும் கூட நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அதேமாதிரி சமுத்திரக்கனி இருக்கட்டும், ஜெயராமா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம், சமுத்திரக்கனிலாம் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் கொஞ்சம் அந்த விக்கெல்லாம் சரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சுனில்லாம் வந்து ஆமாம் என்ன சொல்கிறது, அந்த மங்களம் சீனுன்னு ஆமாம் புஷ்பால் அவ்வளோ டெரர் ஆனாலும் ஏதோ ஒரு கழிச்ச மாதிரியான பார்த்துக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு காமெடி. அந்த வித்தியாசம் எதுக்கு இதனான முயற்சியெல்லாம் தெரியல. வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு கேரக்டர் ஒரு நடிகர் செட் ஆகிட்டாங்கன்னா அவங்க போக்கிலேயே வேறு மாதிரி கொண்டு போகலாம். அதுலேருந்து அவங்கள மாற்றும் போது என்னது, அதுவும் நம்மளை விட ரொம்ப வேறு மாதிரி பார்க்குறவங்க வந்து தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஏங்க நல்ல கேரக்டர் ஏன் அப்படிலாம் பண்ணி விட்டீங்க நீங்கன்ற மாதிரியான இது இருக்குது. சொன்ன மாதிரி இந்த கேரக்டர்களை இன்னும் வேலை வாங்கியிருக்கலாமோ, இன்னும் வேறு விதமாக காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார். சார் இப்போ இசை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ மியூசிக் டைரக்டர் தமன் இருக்கார், ஒருவேளை சங்கர் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷன் இல்லாதனால தான் இப்போ ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வந்து எப்படி வந்து இந்தியன் 2க்கு ஏங்க ஒரு அனிருத்தை கொண்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து புரிதல் தான் ஒரு விஷயம் வந்து. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஏன்னா ரகுமானுடைய ஆரம்பகட்ட வளர்ச்சியும் சங்கருடைய வளர்ச்சியும் ஒன்றா தொடங்கினப்போ இருந்தப்போ ஒரு புரிதல் இருக்கும். இந்த டைரக்டர் என்ன வேணும்னு கேட்குறாரு நமக்கு தெரியும். வந்து இவருக்கு எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் கொடுத்தா கரெக்டாக செட் ஆகுன்ற ஒரு விஷயம் புரிதல் தான். அது இல்லாத போது இப்போ இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா, இப்போ ஒரு அனிருத்துக்கோ ஒரு தமனுக்கோ வந்து பயங்கரமான ஒரு உற்சாகம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய உற்சாகத்தினுடைய பேரில் இவ்வளோ பெரிய டைரக்டர், இவ்வளோ பெரிய பேனர், இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, சங்கர் படம் நம்ம பண்ணுறோம் அப்படின் பொழுது அதில் வந்து அவங்க பண்ணுற ஒரு விஷயம் சரியாக கனெக்ட் ஆகலை. வந்து ஆக்சுவலி உண்மையிலே சங்கர் சாரோட முன்னாடி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஏகரம்னு ஒவ்வொரு மியூசிக் போட்டிருப்பார். பட் இந்த படத்தில் ஒரே மியூசிக்கை கொண்ட இன்ட்ரோவாக இருக்கட்டும், இன்ட்ரோலேருந்து எல்லா மியூசிக்கும் ஒரே மாதிரி இருந்தனாலே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரே இதில் இருக்குது வந்து. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஓவர் இறைச்சலாகுது. தமிழ் வந்து ஆக்சுவலாக என்னென்னா, தமிழ் வந்து தெலுங்கு சினிமாவுக்கு சூட் ஆவார் அப்படின்ற விதத்தில் அவர் ஓகே தெலுங்கில் சில ஹிட் படங்கள்லாம் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்னது தான் வந்து சில டைரக்டர் சில பேர் தான் வந்து கரெக்டாக ஆகும். அதில் வந்து ரகுமான் இல்லாதது உண்மையிலே பெரிய குறை தான் வந்து. சங்கருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெரிய பாய் தான். பெரிய பாய் கண்டிப்பாக சார். ஹீரோயின் பற்றி பேசுங்க சார். 2 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க, ஒன்று பாலிவுட் ஆக்டர், இன்னும் நம்ம தமிழ் ஆக்டர். அஞ்சலி எப்படி பண்ணியிருக்காங்க, கிரண் அத்வானி வழக்கமாக ஒரு என்ன காதலிக்காக வந்து ஒரு ரொம்ப இதுவாகிறார். வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தவர் ஐஏஎஸ் படிக்கணுன்றாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியாக மாறுறாரு. வந்து இங்கேயே கதை கொஞ்சம் லேக் அடிக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அந்த கதை கொண்டு போன விதமே அங்கே கொஞ்சம் லேக் அடிக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, வந்து ஒரு படம் தொடங்கி ஒரு 7 நிமிடத்துக்குள்ளே கதைக்குள்ளே போயிடணும். ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கதைக்குள்ளே ட்ராவல் ஆகிடும். அவனை கொண்டு போயிடணும் கதைக்குள்ளே. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே ஒரு லேக் அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆகுது. ஒரு மாதிரி ஒரு திரைக்கதையில் ஒரு குழப்பம் ஏற்படுது. வந்து இதை வைக்கலாமா அதை பண்ணலாமான்ற இதுவாகுது. திடீர்னு அஞ்சலி கேரக்டர் வருது. அந்த திக்குவாய் கேரக்டர் ஏன் கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு குழப்பமான ஒரு இதுதான். ஆடியன்ஸ்க்கு வந்து என்னென்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் டியூரேஷனில் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்களால வெட்ட முடியாத முடிவு பண்ணி தான் விட்டாங்க பழகுது வந்து. ஓகே சார். சரி, இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம். ஓவராலாக கேம் சேஞ்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? கேம் சேஞ்சர் அந்த டைட்டில் கேட்டமே இருக்கா சார்? ஸ்டார் இல்லை, கேம் ஓவர்னு சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. என்னென்னா எவ்வளோ பிரம்மாண்டம், எவ்வளோ பெரிய செலவு, கிட்டத்தட்ட 550 கோடின்றாங்க. அது சாதாரண காசு கிடையாது. 550 கோடின்ட்டு இந்திய சினிமாவில் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து 1000 கோடி அடித்த படங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிரம்மாண்ட இயக்குனர் தெலுங்கு சினிமாவுக்கு போய் இவ்வளோ வருஷம் இருக்கிறார் அப்படின்னு இந்த படத்தை ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான படத்தை இவ்வளோ செலவுக்கு பெரிய பிரம்மாண்டமான படத்தை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான கதையோடு இந்த படத்தை பண்ணியிருந்தா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கேன்னு நான் எனக்கு. கிளைமேக்ஸ் பற்றி எப்படி நினைக்கிறேன்? கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ண வேணான்னு தோணுது. ஆமாம், ரிவீல் பண்ண இல்லை, அது ஒரு லாஜிக் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஏன்னா உங்களுக்கு லாஜிக் அப்படின்னு பார்க்க போனோம்னா ஒன்றும் நீங்கள் கதையே ஒரு இதுவாக இல்லாத போது லாஜிக் எப்படி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் தோணுது. இன்னும் கூட சரியாக பண்ணிடலாம். ஏன்னா ஒரு படத்தினுடைய ஏன்னா சங்கருடைய படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக. அது முதல்வனாக இருக்கட்டும், இந்தியனாக இருக்கட்டும், அந்த படங்களை இதில் ஏன் அதை கோட்டை விட்டுருக்காரு, ஏன் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காரா, இல்லை அவருக்கே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கா, திரும்பவும் சொல்கிறது தான் எழுத்தாளர் சுஜாதா மாதிரி பாலகுமாரன் மாதிரியான ஆட்கள் அவருக்கு பின்புலமாக இல்லையான்னு தோணுது வந்து. கண்டிப்பாக சார். இப்போ சங்கர் சார் இப்படி ஒரு படம் எடுப்பார்னு எதிர்பார்த்தீங்களா? இப்படி ஆகும்னு நினச்சி பார்த்தீங்களா? இல்லை, நினச்சி பார்க்கல. ஏன்னா உண்மையிலே வந்து நமக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமைக்குரிய டைரக்டர். நம்ம போனால் அவரை விமர்சனம் பண்ணிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஜென்டில்மேன்லாம் பார்க்கும்போது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தலைப்பை பார்த்துட்டு டப்பிங் படம்னு பல ஊரில் போகாமல் இருந்தாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஜென்டில்மேன் அர்ஜுன் படத்தை போஸ்டரில் பார்த்துட்டு அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியாக்கெல்லாம் கிடையாது இல்லைங்களா, இது ஏதோ டப்பிங் படம், அர்ஜுனோட டப்பிங் படம்னு போயிட்டாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு தான் அந்த படம் பிக்கப் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. கண்டிப்பாக. நீங்கள் சங்கருடைய படங்களில் பெரிய கதைன்னு ஒரு விஷயம் இருக்காது. அது நீங்கள் காதல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கவர்னர் பொண்ணை ஒரு சாதாரண ஒருத்தன் லவ் பண்ணுறான் அப்படின்றது லாஜிக் எங்கேயா பண்ண முடியும் அப்படின் பொழுது அதில் ஒரு திரைக்கதையில் ஒரு சுவாரஸ்யம், அந்த காட்சிகளில் வந்து பிரமாதப்படுத்தி
அதுக்கு நம்பகத்தன்மையான சில விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பார் வந்து அந்த கிளைமேக்ஸ். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் என்னால் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை வந்து. ஸோ கொஞ்சம் வருத்தளிக்குதுங்கிறீங்க சார். ஆமாம், கண்டிப்பாக சார். இப்போ கேம் சேஞ்சர் பற்றி பேசிட்டோம் சார். அடுத்ததாக பாலா சாரோட வணங்கான் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் சார். வணங்கான் எப்படி சார், மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? வணங்கான் இதே சங்கர் மாதிரி தான், இதுவும் ஒரு டைரக்டருக்கான படம் தான். குறிப்பாக வந்து பாலா 2018 நாச்சியார் படத்துக்கு பிறகு கண்டிப்பாக ரொம்ப தேட்டரில் வரக்கூடிய படம் இந்த படம் தான் அப்படின்னு ரொம்ப இடைவேளை. பாலாவுடைய படம் ஏன் வரல அப்படின்னு இன்னொரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த படம் சூர்யா வச்சு ஆரம்பிக்கப்பட்டு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்து அதன் பிறகு அவங்களும் நடந்த பிரச்சனையெல்லாம் ஊடகங்களில் ஏதாவது பேசுனாங்க. அப்புறம் அதனுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் சூர்யா சரியாக வந்து அதுக்கு பதிலும் அடிச்சது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அது சூர்யாவை பார்க்கறது நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு அது ஒரு காரணம். சரி, ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கூட இது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இன்னொரு காரணமும் முக்கியமான காரணம்னா அருண் விஜய். கண்டிப்பாக. ஏன்னா தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 34-35 வருஷமாக இருக்காப்ல. ஒரு சினிமா பின்னணி உள்ள ஒரு நடிகர் வந்து அவங்க ஃபேமிலியே வந்து சினிமா ஃபேமிலி, எல்லா வித்தையும் தெரியும் அவருக்கு. ஆனால் சினிமா அவர் இன்னும் ஏற்றுக்கலையே, இன்னும் சரியான ஒரு ஏன்னா மகிழ் திரும்பினி தடையார தாக்குன்ற மாதிரி படங்கள் கொடுத்தாலும் இதெல்லாம் அருண் விஜய்க்கு இந்த திணியெல்லாம் பத்தாதுப்பா. அவர் வந்து யானை மாதிரி, அவருக்கான இதுவும் இல்லை, தனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் முன்னே போயிட்டே இருக்கும், சினிமாவில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் மாரி அருண் விஜய் இந்த படத்துக்குள்ளே வந்தவுடனே அந்த எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. கண்டிப்பாக. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சொன்ன மாதிரி வந்து எனக்கு நான் தேட்டரில் சென்னையில் தான் பார்த்தேன் இந்த படத்தை. வந்து நிறைய பாலா ஃபேன்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஒரு டைரக்டருக்கான ஃபேன்ஸ் தான். டேரக்டருக்கான ஃபேன்ஸ் வந்து மக்களுக்கான அந்த தீனி கிடச்சிச்சா சார்? இல்லை, எனக்கு என்னன்னா படம் பிடிச்சிருக்குது. படம் சமகால ஒரு சம்பவத்தை இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு பாலியல் வன்கொடும் சம்பவங்கள், இப்போ இந்திய அளவில் பேசுகிற அந்த பாலியல் கொடுமைகள், இதை மையமாக வைத்து ஒரு ஒன்லைன் வந்து பண்ணியிருக்காங்க. அசல் அக்மார் பாலா படம் இது. ஆமாம், அந்த பாலா படம் அதில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் மார்க்கு அவர் கரெக்டாக கொண்டு போயிட்டார் சார். கதை கொண்டு போன விதமெல்லாம் எப்படி சார் இருக்குது? எங்கேயும் லாக் இருக்க மாதிரி இல்லை, அவரோட கதை எப்படி போகிறோம் இல்லை, கதைன்னு ஒன்று இல்லை. ஒரு வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு ஹீரோ, அவன் ஒரு 3 கொலைகள் செய்கிறான். அந்த 3 கொலைகள் ஏன் செய்கிறான்னு ஆடியன்ஸ்க்கு காரணம் தெரிஞ்சு போகுது. 3 கொலையை ஏன் செஞ்சேன்னு வந்து போலீஸும் நீதிமன்றமும் விசாரிக்கிறது. அதுக்கான காரணம் சொல்ல மாட்டேன், நான் தான் கொலை செஞ்சேன்றான். அதுக்கான காரணத்தை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியில் என்ன ஆகுது, இதுதான் கதை. ஓகே. ஸோ இப்போ அருண் விஜய்க்கு டைலாகே இல்லை படத்தில். அருண் விஜய் டைலாகே கிடையாது. ஒரு பாடி லாங்குவேஜ்லையும் அந்த பார்வையிலையும் சின்ன சின்ன மேனரிசத்துலையும் பிரமாதப்படுத்தியிருக்காப்புல அருண் விஜய் வந்து. இவ்வளோ காலம் போராட்டத்துக்கு பிறகு பாலா பிரமாதமாக வேலை வாங்கியிருக்காரு. ஆரம்பத்தில் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கில் பிதாமகன் விக்ரம் சாயல் தெரிஞ்சாங்க. பிதாமகன் விக்ரமுக்கு வந்து அவனுக்கு பந்தம், பாசம், உறவு இதெல்லாம் தெரியாது. இது வந்து ஃபுல்லாக பந்தம், பாசம், உறவு, எமோஷனல், அதனால் ஒரு மனுஷன் இப்படி மாறுறான் அப்படின்றது தான் இதனுடைய கதை வந்து. கண்டிப்பாக சார். ஒரு ஹீரோ டயலாகே பேசாமல் ஒரு ஆக்ஷன் பண்ண முடியும்னா அது பாலா சார். ஆமாம், நான் அதான் சொல்கிறது வந்து இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, படம் பார்க்குறவங்களுக்கு 2 மணி நேரம் தான் படம் ஓடுது. அது ஒரு பெரிய டக்குன்னு ஒரு இன்ட்ரோல் வரது இல்லை, அப்புறமா வந்து ஒரு கிளைமேக்ஸ் முடியறது இல்லை. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சின்ன சின்ன லேக் இருக்குது. அந்த பாலா படத்துக்குரிய சில குசுமான டைலாக்கு, சில காட்சிகள், அப்புறமா மத சம்மந்தப்பட்ட எல்லா மதத்தையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சின்ன சின்ன ஒரு சட்டையர் பண்ணியிருக்காரு. ஏன் இதை வந்து ஆடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த பாதிக்கு தயார்படுத்துவாங்க இல்லைங்களா, அது பாலா படங்கள் இருக்கும். ஏன்னா சேதுவே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் கதை தொடங்கும். அது மாதிரி இந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸுக்கு தயார் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேருந்து அது கதையை கொண்டு வராரு. அது ஒரு ஓப்பன் சஸ்பென்ஸ் தான், ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு போகுது. அது தெரிஞ்சு போனாலும் அந்த சுவாரஸ்யம் கம்மி இல்லாமல் அதை கொண்டு வராரு. இன்னும் கூட அதை நல்லா பண்ணியிருக்கலாமோ பாலா, சில காரணங்கள்லாம் சொல்லப்படுது, அது சொன்னோம்னா ரிவீல் ஆகிடுது. ஒரு காரணம் இன்னும் கூட அழுத்தமாக சொல்லியிருக்கலாமோ, அந்த 3 பேரை நான் தான் கொன்னேன், ஆனால் காரணம் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த ஹீரோ மறுக்கிறப்போ அந்த காரணம் பயங்கரமாக வலுவான காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்குறாங்க. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு சரி ஓகே அப்படின்னு ஆடியன்ஸ் அப்படி தான் பாலா படத்தில் எதிர்பார்க்குற மாதிரி இந்த காரணம் இப்படி இருக்குமோன்னு. ஒருவேளை அதை ஓவராக பண்ணியிருந்தா பாலா வந்து ஒரு வக்கரமாக பண்ணிட்டாரு, ஒரு இதுவாக பண்ணிட்டு மாதிரி விமர்சனம் வரும் அப்படின்றதுக்காக தவிர்த்துருக்காரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு காட்சியில் வந்து ஒரு பெண்ணிற்கு எதிரான ஒரு இதுக்கு அவர் ஒரு தண்டனை ஒன்று கொடுப்பாரு. பெண்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, விசில் அடித்து கை தட்டினாங்க. வந்து விசில் அடிச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு கோபம் இருக்குது, வெறி இருக்குதுன்னு. இதுதான் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மிஸ்கின் கொஞ்ச நேரம் தான் வராரு வந்து. ஆமாம் சார், நான் கேட்கணும்னு நினச்சேன். பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க, சமுத்திரகனியாக இருக்கட்டும், மிஸ்கினாக இருக்கட்டும், நிறைய பேர். சண்முகராஜன் அது அவங்களோட கேரக்டரில் எப்படி பண்ணி மிஸ்கின்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு நீதிபதியாக நடிச்சிருக்காரு. ஒரு அசால்ட்டாக அவரோட உடல் மொழிலையும் அவருடைய டைலாக்லையும் அதெல்லாம் ஓவர் ஆக்டிங்லையும் சொல்ல முடியாது. ஒரு கேஷுவலாக அடித்து தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாப்புல வந்து.
சமுத்திரக்கனி வழக்கமாக அவர் பண்ணுறாரு, அவருக்கு ஒன்றும் இது இல்லை. எனக்கு ரொம்ப மிஸ்கின் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது வந்து நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாரு. சூப்பர் சார். ஹீரோயின்ஸ் அப்புறம் தங்கச்சி கேரக்டர் அவங்க ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயின் அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி அந்த என்ன சொல்ல கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் கைடாக அந்த பொண்ணு ரோஷினி நடிச்சிருக்குது. எனக்கு அந்த பிதாமகன் லைலா ஞாபகம் வருது. அந்த சாயலில் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சாயலில் வந்தது. அந்த தங்கச்சி கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த தங்கச்சி வச்சு தான் அருண் விஜய்க்கு எப்படியோ அந்த தங்கச்சி வச்சு தான் அந்த கதையே வந்து மையமாக வச்சு போகுது. வந்து குறிப்பாக வந்து ஓப்பனிங் சீன்லேயே நம்ம போஸ்டர் கூட பார்த்துருப்போம். ஒரு கையில் பிள்ளையார் சிலையும் ஒரு கையில் பெரியார் சிலையும். அது ஏன் அப்படின்றதுக்கான கடைசி கிளைமேக்ஸில் ஒரு அருமையான ஒரு அது பெரிய தத்துவம்லாம் ஒரு டைட்டில் கார்டு எதுவும் எண்டு கார்டு எதுவுமே போடாமல் பாலா அதை முடிக்கிற விதம் நீங்களே புரிஞ்சுங்க அப்படின்னு முடிக்கிற விதம் வந்து பிரில்லியண்டாக ஆடியன்ஸ் கையிலே கொடுத்துட்டாரு. ஆடியன்ஸ் கையிலே கொடுத்துட்டாரு. ஏன் ஓப்பனிங்கில் அந்த சீனை வச்சேன் நான், ஒரு கிணறுலேருந்து தூர் வர்றாங்க. அந்த தூர் வாருவர் வந்து அருண் விஜய். தூர் வாரும்போது இந்த வருது வந்து ஒரு கையில் ஒரு பிள்ளையாரும் ஒரு கையில் பெரியார் வருது. இது கிளைமேக்ஸில் அதே கணத்தில் தூர் வரும்பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. அதை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கங்கன்றாங்க. சூப்பர் சார். அருண் விஜய் எஃபர்ட்டை பற்றி பேசுவோம் சார். படத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டுருக்கு? ஏன்னா ஒரு வருஷம் ஜிம்மை குவைட் பண்ணிட்டு பண்ணதாக சொன்னாங்க, வெயிட் போட்ட மாதிரி. படத்தை எப்படி பண்ணியிருக்காரு? இல்லை உண்மையிலே நல்லா தெரியுதுங்க. அவர் சொல்லும் போது ஒரு பார்த்தேன் நான், ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் வந்து ஒரு வருஷம் எதுவுமே ஜிம்முக்கு போகக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த பாடி வந்து தொலைதொலன்னு வச்சுக்கணும். அது பார்த்த பிறகு தான் தெரியுது ஏன் பாடி தொலைதொலன்னு வச்சுக்கணும்னு தோணுது. இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு எங்கேயும் வந்து ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணாமல், அதுக்காக ஆக்டிங்கில் ரொம்ப குறைவில்லாமல் ஒரு கண்ணாலேயே தன்னுடைய எமோஷனில் காட்டுறது வந்து டைரக்டர் பாலா பிரமாதமாக வேலை வாங்கியிருக்கார். எனக்கு அருண் விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு விருது நிச்சயம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அருண் விஜய்க்கு ஒரு கம்பேக் இருக்கும். கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். சூப்பர் சார். ஸ்டோரி வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாம் பக்காவாக இருக்குது. ஒரு சின்ன லேக் இருக்குது. அந்த லேக் எல்லாம் தாண்டி பார்த்தா பக்காவாக இருக்குது. இப்போ சமகால அரசியல் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மையமாக வச்சு அதை பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாலியல் சம்மந்தமான ஒரு விஷயம். பாலாசோட படங்களில் பொதுவாக அந்த கிளைமேக்ஸில் ஒரு சில வருத்தங்கள் இருக்க மாதிரி இருக்கும் ஆடியன்ஸுக்கு. அந்த மாதிரி இதுலேயும் இருக்கா? இல்லை, அதுதான் வந்து ஏன்னா சொல்லக்கூடாது. ரொம்ப எதிர்பார்ப்போம், ஒரு கிளைமேக்ஸ் அப்படி எதிர்பார்ப்போம். கிளைமேக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டு போயிடுறாரு. இது பாலா இப்படி முடிக்க மாட்டாரு அப்படின்னு தோணுது. வந்து அதுக்கு தான் அந்த ஓப்பனிங் சீன் வச்சுதோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஆடியன்ஸே நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்ட்டு விட்டுறாரு ஆடியன்ஸ் கையிலே. ஸோ எப்பயுமே அவர் படத்தில் காட்டுறது இந்த வாட்டி ஆடியன்ஸ் கையிலே விட்டுட்டார். ஆடியன்ஸ் கையிலே விட்டுட்டார் வந்து. ஸோ நம்ம டிசைட் பண்ணிக்கிறோமே. கண்டிப்பாக சூப்பர் சார். ஸோ இப்போ பாலா சாருக்கு ஒரு வரப்பிரசாதமாக நல்ல படமாக வந்திருக்கு. இல்லை கண்டிப்பாக பாலாவுக்கும் ஒரு கம்பேக் படம் வந்து திரும்பவும் சார். இப்போ 2 படத்தை பற்றி பேசணும் சார். 2 படத்தில் யார் வின்னர் நினைக்கிறீங்க சார்? இல்லை, வின்னரை தாண்டி வந்து இன்றைக்கி மக்கள் எதை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் இந்த ஷோ இப்போ அநேகமாக நம்ம பேசியிருக்க நேரம் 4வது காட்சி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து வணங்கானுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துகிட்டு இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஒரு 2-3 படங்கள் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் 4 நாள் வரிசை அந்த படங்கள் எந்த அளவுக்கு போகுது. ஏன்னா அந்த படங்கள் நம்ம சின்ன படங்கள்னு புறந்தள்ள முடியாது. நான் ரப்பர் பந்து மகாராஜா எல்லாம் ரிலீஸ்க்கு முன்னாடி சின்ன படங்கள் அப்படின்னு தான் இருந்தது. ரிலீஸுக்கு பிறகு தான் அது பெரிய படமாக மாறிச்சு. அது வந்த பிறகு நமக்கு தெரியும். கண்டிப்பாக சார். வணங்கனை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஜிவி பிரகாஷை பற்றி மாறட்டும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் எப்படி பண்ணியிருக்காங்க? ஜிவி பிரகாஷுடைய பாடல்கள் ஜிவி பிரகாஷ், பின்னணி இசை வந்து சாம் சிஎஸ் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது. வந்து உண்மையிலே வந்து சாம் சிஎஸ் வந்து ஓவராக எங்கேயும் கொண்டு வராமல் என்ன பிஜிஎம் வேணுமோ அந்த பிஜிஎம், குறிப்பாக அருண் விஜய்க்கான காட்சிகள்லாம் ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. வந்து ஒரு இறைச்சல் எங்கேயுமே இல்லை. சாம் சிஎஸ் கிட்டேருந்து என்ன வாங்கணுமோ அது பாலா கரெக்டாக வாங்கியிருக்காரு. வந்து ஓகே சார். இந்த படத்தை பார்த்து சூர்யா சார் கொஞ்சம் வருத்தப்பட வாய்ப்பு இருக்கா? அந்த கதையை நான் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற வாய்ப்பு இருக்கா? இல்லை, மேபி எல்லா நடிகருக்கும் அது இருக்க தான் செய்யும். அது அதை கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, அவருக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே முகம்லாம் மாறிச்சு அப்படின்னாங்க. அது மேபி சூர்யா அதை பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பார்த்துருந்தானோ இருக்கும். நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ் ஆகிடுச்சு, நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஒன்றும் காலம் ஒன்றும் கெட்டு போகலை. இப்போ நண்பர்கள் ஆகிட்டாங்க. ஒன்று எதிரிகளும் கிடையாது, நண்பர்கள் ஆகிட்டாங்க. வரப்போகிற படமும் வந்து பாலாவும் சூர்யாவும் சேர்ந்து கூட பண்ணலாம். வந்து சார் வணங்கனில் சூர்யா சார் நடிச்சு இப்போ ரிலீஸ் ஆயிருந்த மக்கள் வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டைலாக்கே பேசாமல் இருக்கிற ஒரு ஹீரோ சூர்யாவை எப்படி ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அருண் விஜய்க்கு அது செட் ஆகி போச்சு. சூர்யாவுக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. எனக்கு ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஒரு சூர்யா ஒரு மாஸ் ஹீரோ, அவர் படம் முழுக்க பேசாமல் இருக்கிறாரு அப்படின்றது வந்து எப்படின்னு ஒருவேளை அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கா இதுதான் அப்படின்னு கூட தெரியல. வந்து எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் ரொம்ப ஃபிட்டாக பண்ணியிருக்கேன். நிறைய தகவல் உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் சார். இன்னொரு இதில் சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.